கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதாவது பெருமை பாராட்டி திரிகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னு தன்னை ரொம்ப அறிவாளியா காட்டிக்குவாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமா ரொம்ப அறிவாளியா பேசுவாங்க. என்னை விட அறிவாளி இந்த உலகத்துல யாரும் இல்லை, நான் சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு சத்தமா பேசுவாங்க, சண்டை போட்டு பேசுவாங்க. 4 பேர் நம்மளை பார்த்து, ஓ இவர் ரொம்ப அறிவாளியாட்டு இருக்குது, இவருக்கு எல்லா விஷயம் தெரியுது, அத்தனை விஷயம் இவருக்கு தெரியுது பாருங்க, நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் அதை குறிச்சு பேசுறாரு, அப்ப சகலமும் மறைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஞானிங்க இவரு அப்படின்னு ரொம்ப எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு சபையில சத்தம் போட்டு பேசுகிறவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப தன்னை ரொம்ப விவேகம் உள்ளவனாவும் நினைப்பாங்க. அதாவது ரொம்ப அட்வான்ஸ் பிரெயின் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது, இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி இருக்கிறவன் நீ சத்தம் போட்டோ அல்லது வாயின் வார்த்தைகளினாலோ அதை நீ செஞ்ச பிரயோஜனம் இல்லைங்கிற. தன்னை ஞானி என்றும் தன்னை விவேகம் உள்ளவன் என்றும் எவன் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறார். சரி, என்ன சொல்றாருன்னா, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே நடப்பிக்க கடவன்கிற. செயல்ல காட்டுங்கிறார். ஞானம் உள்ள செயல்ல காட்டுங்க, உங்களுடைய விவேகத்தை செயல்ல காட்டுங்க, அது நல்ல நடக்கையில காட்டுங்கிற. நீ ரொம்ப ஞானமா திருடம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் இருக்கு. நல்ல ஞானி ஒரு இடத்துல எப்படி திருடணுங்கிறத நல்லா யோசனை பண்ணி திட்டம் போட்டு திருடுவான். ஆமா, சமீபத்துல பாருங்க, கேரளாவுக்குள்ள இருந்து ஒரு கொள்ளையர்கள், சரியான ஞானம், எப்படி அவங்களுக்கு அந்த புத்தி வந்துச்சுன்னு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்கிறாங்க, ஃபுல்லா பணத்தை கொள்ளையடிச்சு ஒரு காருக்குள்ள வச்சு, கார்ல பணத்தானே பிடிச்சுக்குவீங்க, இந்த காரை ஒரு லாரியோட கண்டெய்னருக்குள்ள ஏத்திட்டாங்க. கண்டெய்னர்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள இந்த காரை ஏத்திட்டாங்க. ஏத்தி அந்த கண்டெய்னர்ல ஏதோ லோடு போற மாதிரி என்ன பண்ணாங்க, அதையெல்லாம் லாக் பண்ணி சீல் வச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவில் காரெல்லாம் விழுந்திருக்கும். கார் அந்த கேமராவில் விழுந்திருக்கும், அந்த நம்பர்லாம் விழுந்திருக்கும். ஒருவேளை அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவையெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப இந்த எண் உள்ள கார் தான் திருட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு கார் ரோட்ல போனா தானே பிடிப்பாங்க. அந்த காரை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லாரிக்குள்ள வச்சு அந்த லாரி கண்டெய்னரை மூடி பயணிக்கிறாங்க. எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? இப்ப அவனுடைய ஞானம் எப்படி, அதை சிறைபிடிச்சாங்க பாருங்க காவலர்கள். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு கார் இருக்கு. இந்த கார், அந்த காரை எதனால இந்த லாரி இவ்வளவு இந்த மாதிரி போகுது, இந்த லாரியினுடைய டிரான்ஸ்போர்ட் அதாவது போற விதமே தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை பிடிச்சான் பாருங்க, அவனுடைய ஞானம். முதல் திருடன் தன்னுடைய ஞானத்தை திருட்டுத்தனத்துக்காக, கொள்ளையடிப்பதற்காக, பொல்லாத காரியத்துக்காக, பொல்லாத நடக்கைக்காக பயன்படுத்தணும். அவனுடைய விவேகமும் அவனுடைய ஞானமும் அப்படி இருந்துச்சு. இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க, நன்மையான காரியத்துக்காக அந்த ஞானத்தை பயன்படுத்தினாங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நீங்க ஞானி என்றும் விவேகி என்று சொல்லாதீங்க,
உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் நல்ல நடக்கையில நடப்பீங்கன்னு சொல்ற. இயேசு கிறிஸ்து நல்ல ஞானம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து விவேகம் உள்ளவர். ஆனா அவருடைய செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒண்ணு கூட தப்பா இல்ல, எல்லாம் நன்மையானதுக்கா இருந்துச்சு. அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, எந்த விஷயத்தை யோசிச்சாலும் சரி, நன்மையானதை யோசி. நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய விவேகத்தையும் நம்முடைய அறிவையும் நல்ல நடக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும். தப்பான வழிக்கு நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தினா என்றைக்காவது ஒரு நாள் சிக்கிக்குவோம், அவமானப்படுவோம், அரசாங்கத்தால் தண்டிக்கப்படும். இதையெல்லாம் விட கர்த்தர் நம்மை தண்டிப்பார். இதை மனசுல வச்சுங்க. நன்மையான காரியங்களுக்கு, செயல்களுக்கு உங்கள் ஞானத்தை பயன்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய ஞானத்தையும் எங்களுடைய விவேகத்தையும் நன்மையான காரியங்களை நடப்பிக்க பயன்படுத்த நீங்க எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுங்க. அதனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை நெருங்கி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்க கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழியை நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் படித்து அதன்படி நடக்க நீங்க தயவு பாராட்டுங்க. அனைத்தையும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.